ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸில் எஸ்.ஜே. அர்ஜுன் டைரக்ஷனில் சிவா, ஹரிஷா, கருணாகரன், ராதாரவி, எம்.எஸ். பாஸ்கர், ஏகப்பட்ட பேர், வாகை சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே இந்த படத்தில் வந்து இறங்கி வேலை செஞ்சுருக்குது. அந்த படம் தான் சூதுகுவம் பார்ட் 2. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பாகம் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி செகண்ட் பாகமும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க. இவங்க முயற்சி வெற்றி அடைஞ்சதா, இல்லை நம்மளை சலிப்பு ஆகிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாகத்தில் எப்படி அவங்க சின்ன சின்ன திருடி அவங்க எப்படி அவங்க லைஃப்பை கொண்டு போனாங்க, அதுக்கு அந்த பக்கம் அவர் அரசியல்வாதியாக ஆக துடித்த நம்ம கருணாகரன் அதுக்கப்புறம் என்ன ஆனார் அப்படிங்கிறது அந்த ஸ்டோரியோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியிலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த படத்தை எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேதுபதி அந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஏன்னா விஜய் சேதுபதியினோட நடிப்பு உங்களுக்கு, அவர் நடிப்பு அரக்கன், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அந்த மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருக்கும்போது நம்மளுக்கு அதையும் அவர் உண்மையிலேயே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். அந்த ஒரு பேசிக்காக அந்த இடத்துல ஒரு ரவுடி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவர் கண்ணு முன்னாடி நிறுத்தியிருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் சிவாவை வச்சு சொல்ல வந்திருக்காங்க. சிவாவுக்கு அவ்வளோக்கா அந்த சீன் ஒட்டலை அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் சேதுபதி அளவுக்கு இல்லைனாலும் இவர் ஒரு 50% அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. ரெண்டாவது இவர் அதிகமாக இவருக்கு சிவாவுக்கு இந்த படத்தில் அதிகமாக வேலை இல்லை. ஏன்னா மீதி இருக்கிற எல்லா கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. சிவாவுக்கு மட்டும் சரியான ஸ்கோப் இல்லைன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா சில என்ன சொல்கிறது முக்கியமான சீன்கள்லாம் சிவா காணாமல் போயிடுறாரு. ரெண்டாவது கருணாகரன் அந்த படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர் எடுத்திருப்பார். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு அரசியல்வாதியாக இருந்து இவர் கடைசியாக முதலமைச்சராக மாறுறதுக்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் அடைகிற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு டிஸ்கை தொலைச்சிருவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஹைபிரிட் மாதிரி இருக்கும், அந்த தொலைச்சிருவாங்க. அதில் 6,000 கோடி என்னமோ 60,000 கோடி என்னமோ அது இருக்கும். அந்த டிஸ்கை சாதாரணமாக ஒரு டாஸ்மாக் கடையில் கொடுத்துட்டு போயிட்டு அது என்னாச்சு ஏதாச்சு அதுக்கப்புறம் தேடினாங்களா இல்லையா என்னன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கலை. அதுக்கப்புறம் அவர் நிதியமைச்சர் அந்த கட்சிக்கு நிதியமைச்சரை கடத்தி வச்சுக்கிட்டு காணாமல் போயிட்டாங்க. ஒரு போலீஸ் தேடுறதில்ல, கட்சிக்காரங்க எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது. அது லாஜிக் மீறல்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய இருக்கும். படம் முழுக்க லாஜிக் மீறல்கள் தான். ஏன்னா லாஜிக் மீறல்கள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாது. ஏன்னா லாஜிக்னா என்ன சொல்கிறது, நம்ம ஒரு அப்படி எடுக்கணும்னா டாக்குமெண்ட்ரி படம் தான் எடுக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட்ரி படத்துலேயே இப்போ நிறைய லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறதுக்கான நம்ம இதில் லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த படத்தில் வர அதே அந்த நிழலான ஹீரோயினி விஜய் சேதுபதி எப்படி ஹீரோயினே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கள பற்றி பேசுவாங்க, அவங்ககிட்ட தான் ஐடியா கேட்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பொண்ணும் நமக்கு அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க, மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி தான் சேம் பில்டப் தான் இதுலேயும். அதே மாதிரி பேசுகிறாரு, நடிக்கிறாரு, பிடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் எம்.எஸ். பாஸ்கர் ஒரு நியாயமான ஒரு அரசியல்வாதி, ராதாரவி ஒரு அநியாயமான ஒரு அரசியல்வாதி, அப்புறம் வாகை சந்திரசேகர் ஒரு நல்ல ஒரு தலைவர். அவர் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்க போகும்போதே அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அதெல்லாம் உண்மையிலேயே சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தில் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன சீன் எடுத்தாங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு காமெடியாக இல்லாமல் அது நம்ம பார்த்து ரசிக்கும்படியாகவும் இல்லாமல் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஒப்பேற்றி கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் சீன் வரும் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை ரூமில் போட்டு எல்லாத்தையுமே அந்த ஜூபியாக மாற்றுற சீனு, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வில்லன்களை வலை போட்டு கட்டி இழுக்கிற சீனு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக நீங்கள் பார்த்து ரசிக்கும்படியாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி சூதுகவும் படம் 1 இருந்த ரேஞ்சுக்கு இது அவ்வளோக்கா இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு டைம் பார்த்து ரசிக்கும்படியாக தான் இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களும் பாவம் ரிஸ்க் எடுத்து தான் படம் எடுக்கிறாங்க. நம்ம ஒரே மட்டும் நல்லா இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எப்படி, அது தவறு தானே. ஆனால் இருந்தாலும் இந்த படத்தை ஒரு டைம் பார்த்து நீங்கள் ரசிக்கும்படியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சிவாவோட அப்பப்போ டைமிங் அப்படி நல்லா தான் இருக்குது. அந்த ஹீரோயினிங் பண்ணுற கொஞ்சம் டார்ச்சரும் அது சில நேரத்தில் நம்மளுக்கு கோபம் இருந்தாலும் கூட ஒரு சில சீன்கள் கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். இந்த படத்தில் மியூசிக்கு அந்த சூதுகவும் படத்தில் ஃபஸ்ட்டு பாகத்தில் பாடல்கள் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தில் பாடல்கள் அப்படி ஒன்றும் எனக்கு ஒட்டின மாதிரி தெரில. ஆனால் பார்த்து உங்களுக்கு நல்லா ரசிக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து ரசிங்க. இதுக்கு தியேட்டரில் பார்த்து ரசிக்க வேண்டிய படம் தான் இது. இந்த வருஷனுடைய நல்ல ஒரு காமெடியான படம் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன், சுமாரான ஒரு காமெடியான படம். நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.